அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவராலே கடிந்து கொள்ளப்படும் போது, அவர் உன்னை கடிந்து கொள்ளும் போது, அதாவது உன்னை அவர் நீ செய்கிற தவறுகளுக்காக உன்னை அவர் அதட்டும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, காரணம் என்ன? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு கூறுறாரு ஆண்டவருங்க மேலே அப்படின்னா உங்களை கண்டிப்பாக சிட்சிக்கிற உரிமை எடுத்துக்குவார். ஹல்லேலூயா. ஒரு டீச்சர் எப்படி மாணவன் சரியாக படிக்கலான்னு கையில் ஒரு அட்டி அடிக்கிறாங்க, ஒரு குச்சி எடுத்து ஒரு பின்னாடி அடிக்கிறாங்க, முட்டிப்பாட வைக்கிறாங்க, சின்ன ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. ஏன்? அந்த பையன் அழிஞ்சு போகணுன்னா இல்லை, அந்த சிறிய சிச்சையின் மூலமாக அவன் பாடத்தை படித்து நல்ல மார்க் எல்லாத்த போல் வாங்கணுன்றதுக்காக தான் அந்த டீச்சர் அந்த தண்டனை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அதுபோல தான் ஆண்டவரும் நாம் அவருடைய சித்தத்தை விட்டு வேறு சுய இச்சையின்படி போகும்பொழுது ஆண்டவர் தொமார்னு ஒன்று போடுவார். ஹல்லேலூயா. ஒரு தடியில் முதுகு மேலே தொம்முன்னு போடுவார். ஹல்லேலூயா. தான் நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சிக்கிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த பிழையும் அவர் தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. இதை நமக்கு நல்லா புரிஞ்சிடணும். ஹல்லேலூயா. எந்த நேரம் ஆண்டு வந்து கண்ணே மணியே செல்லமே வைடூருமே உங்கள் பிள்ளையை நீங்கள் அப்படியே பேசிட்டு இருப்பீங்களா? கண்ணே செல்லம் மணியே 1000 ரூபா தொலைச்சிட்டு வண்டியா, வாடா என் ராசா, 1000 தொலைச்சே வா, நாளைக்கு 2000 தொலைச்சிருந்தா 2000 வச்சுக்கிறியா, அப்படி கொடுப்பீங்களா? வாடா கண்ணு என் ராசா என் வைடூரியம் வா, உனக்காக கம்பி காய்ச்சி வச்சுருக்கேன், நல்லா என்ன பண்ணு தொடையில் வாங்கிட்டு போ. ஹல்லேலூயா. 1000 ரூபா ஒரு தடவை தொலைச்சா என்ன பண்ணுவீங்க? சரிப்பா செல்லம் மணியே கண்ணே முத்தம் கொடுப்பேன். அதுவே கஷ்டம். 1000 ரூபா கஷ்டப்படுற குடும்பம்னா ரொம்ப கஷ்டம். 1000 ரூபா தொலைச்சிட்டு வந்தாங்க முதல் தடவை அட்டி தான். ஒரு சில குடும்பங்களில் 2வது முறை சரி பரவாயில்ல அடுத்த முறையாக புத்தி வரும்னு நினச்சி கொடுத்தா, நான்லாம் நிறைய தடவை ஸ்கூல் ஃபீஸை தொலைச்சிட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மா கொடுப்பாங்க, இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸை கட்டிடு, நான் ஸ்கூலுக்கு போன டைம் ஆயிடுச்சு நீயே கட்டிடு அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சுடுவாங்க. நான் போய் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஜாலியாக விளாண்டுட்டு அது எங்கேயும் கீழே விழுந்துடும். சாயங்காலம் வந்து செம்ம அட்டி அம்மாட்ட வாங்குவோம், தொலைச்சிட்டு வந்தியா ஃபீஸை அப்படின்னு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. அடுத்த தடவை ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா விளையாட்டாவது ஒன்றாவது அந்த அடி தான் ஞாபகம் வரும், அந்த கில்லு தான் ஞாபகம் வரும். ஐயோ முதல்ல போய் ஃபீஸை கட்டிட்டு அப்புறம்தான் விளையாட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ அந்த சின்ன அடி, அந்த சின்ன தண்டனை, அந்த சின்ன சிச்சை ஆண்டவருடைய அன்பு நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த அனாதி ஸ்நேகத்தினால ஆண்டவர் நம்ம நேசிக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் இதையும் சேர்த்து தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. அனாதி ஸ்நேகத்தால் உன்னை நான் ஸ்நேகித்தேன், காரணத்தினால உன்னை நான் என்ன பண்ணுறேன், இழுத்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய விஷயம் உன்னை சங்கிலி போட்டு இழுத்துட்டுருக்கு. நிறைய இச்சைகள், உலக மனிதர்கள், உலக பாய் ஃப்ரெண்டு, உலக கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை சங்கிலி போட்டு கட்டி இழுக்கிறான். உன் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உன்னை கட்டி இழுக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு அவங்க இவங்க நெருக்கமான உறவுக்காரங்க உன்னை அப்படியே வார்த்தையினால் வசீகரித்து அப்படியே ஒரு டெக்ஸ்ட் SMS அனுப்பி அப்படியே உன்னை சங்கிலி போட்டு இழுக்கிறாங்க, ராங் டைரக்ஷனில் இழுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஹே நான் என் அன்பின் சங்கிலியை போட்டு ஒன்று நான் இழுத்து கொள்கிறேன்.
என் காருண்யத்தினால் உன்னை நான் இழுத்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. என் அருகில் உன்னை நான் இழுத்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாட்டு இன்றைக்கி நம்ம பாடணும். அவர் ஆராதனை செய்யும்போது இன்னும் கிட்ட கிட்ட என்னை சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட என் நாயகா அப்படின்னு பாடுறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அருகில் நம்மை அவர் இழுத்து கொள்வது தான் இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்கள். உலகத்தில் எதை வேணால் விட்டு கொடுத்துடலாம், ஆனால் ஆண்டவருடைய அன்பை ஒரு நாளும் விட்டு கொடுத்துடவே கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் செயல் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடுவதற்கு நாம் காரணமாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. இப்போ 7ஆம் வசனம் படிங்க. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுமா? இந்த சிச்சையை சகிக்க வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். பார்த்தீங்களா? உங்களை அவர் தம்முடைய பிள்ளைகளாக என்ன செய்வாராம்? நடத்துவார். அவர் உங்களை கண்டிக்கும் போது அதை சரி ஆண்டவர் நம்ம பேசுகிறாரு, ஆண்டவர் நம்மளை கண்டிக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை சரி பண்ணுறாரு அப்படிங்கிற உணர்வோடு தாழ்மையாக நீங்கள் ஏற்றுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உங்களை பிள்ளைகளாக பாவிக்கிறாராம். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிச்சிக்காத பிள்ளை யாராச்சும் இருக்கானா? அப்பா அடிக்காத பையன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறார் ஆண்டவர். எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. பார்த்தீங்களா? அப்படின்னு ஆண்டவர் என்னை கடிந்து கொள்ளக்கூடாது, ஆண்டவர் என்னை வந்து கேட்கக்கூடாது, ஆண்டவரெலாம் என்னை வந்து கேள்வி கேட்கக்கூடாது. நான் எப்படி வேணா வாழ்க்கையை வாழுவேன்னு சொல்கிறவங்க பைபிள் சொல்லுது, நீங்கள் அப்பாவுக்கு பிள்ளையாக இல்லாமல் நீங்கள் வேசி பிள்ளையாக இருக்கீங்கன்னு சொல்லு. வேறு யாரோ உனக்கு அப்பா அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் உனக்கு அப்பாவா இல்லைன்னா, நான் உனக்கு அப்பாவா இருந்தால் அவனுக்கு கண்டிப்பாக அவனை திருத்துவேன், உன்னை சிச்சிப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் உன்னை நான் சிச்சிக்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நீ வேசி பிள்ளை அப்படின்னு சொல்கிற. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. நாம் இந்த சரீர பிரகாரமாக இந்த பூமியில் பிள்ளையாக பிறந்தோம். நமக்கு அப்பாவாக இருக்கிறாங்க, நமக்கு அப்பா இருக்காங்க இல்லையா? இந்த அப்பாலாம் நம்ம இந்த சரீர பிரகாரமான உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்த அப்பாலாம் நம்மளை வந்து கண்டித்தாங்க, தண்டித்தாங்க, நமக்கு நெல் வழியை சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றுக்கிட்டோம். அதெல்லாம் நம்ம ஒதுக்கலை. ஆண்டவர் சொல்றார், அதுபோல் நீங்கள் ஆவிகளின் தகப்பனாக இருக்க உங்கள் பிதா. ஹல்லேலூயா. உங்கள் ஆவிக்கு தகப்பனாக இருக்கிற பிதாவானவர் உங்களை கண்டிக்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சீக்கிரம் சீக்கிரம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். கொஞ்ச காலம் உங்கள் அப்பா உங்களை கண்டிச்சார். ஒரு 25 வயசு வரைக்கும், கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்களை கண்டிச்சார். இல்லை உங்கள் அப்பா உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களை கண்டிச்சார். அதுக்கப்புறம் அவர் செத்துறார், அவர் மண்டையை போட்டார். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க. அவங்க கொஞ்ச காலம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? நம்மளை கண்டிப்பாங்களா? இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவரை போல் நம்ம மாற, பரிசுத்தமாக மாற, எல்லா அசுத்தங்களும் அழுக்குகளையும் நம்ம வாழ்க்கையை விட்டு வெட்டி எடுக்க பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய அன்பினாலே சிச்சிக்கிறார், தண்டிக்கிறார், சரிபடுத்துகிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எந்த சிச்சையும் ஆண்டவர் தான் ஒரு கடுகடுன்னு ஆண்டவர் பேசும்போது அவருடைய வார்த்தையை உடனே என்ன செய்யாது? இன்னைக்கு அது லட்டு மாதிரி கசப்பாக தான் இருக்கும். இப்போ ஆகிலும் பிற்காலத்தில் இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு
இப்போ பல்ல கடிச்சிக்கோங்க. பாஸ்டர் திட்டினாலும் பல்ல கடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா. 2 வருஷம் கழிச்சு புரியும் ஏன் நான் திட்டினேன்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட திட்டு வாங்கினவெல்லாம் நல்லா இருக்காங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்களா? வாங்கினவங்க சிரிக்கிறாங்க, வாங்கினவங்க தலை குனிகிறாங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட திட்டு வாங்கினவங்க நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவங்களோட எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். ஏன்னா சும்மா வேலை இல்லாமல் நாங்கள் திட்டுறோம், வேலை இல்லாமையே நாங்கள் இங்கே ஊழியம் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யலைன்னா உங்களை கண்டிக்கிறோம், உங்களை சரி பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. உங்களை சிட்சிக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அது இப்போதைக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருக்கும். இப்போ அழுகையா ஒரு இத்தனை அழுகை அழுதுருக்காங்க. ஒரு சிலர்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அழுதுகிட்டே அவங்களுக்கு தெரியும் நம்ம நல்லதுக்கு தான் அதை சொல்கிறாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. தற்காலத்தில் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் பேசும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும். என்னடா ஆண்டவர்ன்னு இருக்கும். கோபமாக வரும். என்ன இப்படி பண்ணுறாரு ஆண்டவர் அப்படின்னு இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அது என்ன செய்யுமா? அதில் பழகினவர்களுக்கு சொல்லுங்க, பழகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திட்டு வாங்கி பழகணும். இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குங்களா பாஸ்டர்? இந்த மாதிரிலாம் வசனங்கள்லாம் நான் படித்ததே இல்லையே. படிச்சுக்கோங்க, சான்ஸ் கிடச்சிருக்கு, படிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பழகணும். நான்லாம் பழகி இருக்கேன், திட்டு வாங்கிறதுக்குன்னு பழகி இருக்கேன். ஹல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் என்னை திட்டே கிடையாது. அந்த திட்டலாம் தான் என்னை உருவாக்கி இவ்வளோ பெரிய ஆளை உருவாக்கிடுச்சு. ஹல்லேலூயா. அவங்க ஒரு சில காரியங்களை திட்டலான்னா எனக்கு தெரிஞ்சிருக்கா. இந்த காரியம் இப்படி தான் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லனா இது இப்படி தானே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. ஆக அதில் பழகினவர்களுக்கு பழகிடணும். என் நல்லதுக்கு தான் திட்டுறாங்க, சரி பரவாயில்ல, நான் கோச்சிக்கூட. நான் கோச்சிட்டு பேச மாட்டேன். நான் கோச்சிட்டு சர்ச்சுக்கு வர மாட்டேன். வராதிங்க, கோச்சிக்கங்க, வீட்டில் இருங்க. யாருக்கு நஷ்டம்? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போது அதில் பழகிறவர்களுக்கு கவனிங்க, என்ன பண்ணுமா? பிற்காலத்தில் அதில் பழகிடணும். நீங்கள் இங்கே வரும்போது ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன்னா உடனே கோச்சிட்டு உடனே ஓட்டிடக்கூடாது. பரவாயில்ல, ஆண்டவர் ஊழியக்காரர் மேலே என்னை கடிந்து கொள்கிறாரு, என்னை சிச்சிக்கிறாரு, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இருதயத்தோடு நீங்கள் இருக்க அதில் பழக சொல்லுங்கள், பழக என்னாகுமா? அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. சமாதானத்தின் கனியவே உங்களுக்கு தருமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை it will yield the peaceable fruit of righteousness அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு. பழகணும்னு போட்டிருக்கு. தமிழ் இங்கிலீஷில் ட்ரைனிங்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நான் எல்லாம் செஞ்சேன் ஆனால் என்ன திட்டிப்பட்டார் பாஸ்டர். நான் எல்லாம் செஞ்சேன் ஆனால் என்ன இது பண்ணிட்டாங்க, திட்டிப்பட்டாங்க. நீங்கள் நல்லா செஞ்சதுக்கு பாராட்டு, ஆனால் இப்படி செஞ்சுருக்க கூடாதுன்றதுக்கு தான் திட்டு. அடுத்த முறை மாற்றி செஞ்சு பாருங்கள். சொல்கிற மாதிரி இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அது என்ன பண்ணுமா? பிற்காலத்திலே ஒரு கவனிங்க, நீங்கள் நிம்மதியாக சமாதானமாக ஒரு காரியத்தை கரெக்டாக செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ட்ரைனிங் ரொம்ப உதவியாக இருக்கும்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த என்ன ட்ரைனிங்கு? திட்டு வாங்குகிற ட்ரைனிங். ஹல்லேலூயா. கோபமாக கடுகிறேன்னு பேசுகிற அந்த ட்ரைனிங்னால பிற்காலத்தில் நீங்கள் காரியங்களை கரெக்டாக செய்வீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாங்கின திட்டு, இன்னைக்கு நீங்கள் 12 மணிக்கு மேலே வாங்க போகிற திட்டு, ஆராதனை முடிந்த பிறகு நீங்கள் வாங்க போகிற திட்டு, இப்போவே எனக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குங்க பாஸ்டர், நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்,
எங்கே போனாலும் உங்களை லாக் பண்ணிடுவோம், அங்கே கேட்லேயே லாக் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நான் உங்களை விடுறதா இல்லை. இல்லைன்னா சொல்லிடுங்க, ஐயோ நான் முடியாதுன்றங்க. உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன், நீங்கள் மைண்ட்லேயே இருக்க மாட்டீங்க. உங்களை விட்டுறேன், பரவாயில்ல. நீதியின் பலனாகிய சமாதானத்தின் கனியை தரும் தமிழில் போட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் அடுத்த முறை ஒரு காரியத்தில் இதை படைக்கிற பொழுது அடுத்த முறை அந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்கிறதுக்குரிய அந்த சமாதான நிம்மதி, அந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆனால் சின்ன திட்டு வாங்கிட்டு திட்டுறாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள எந்த மாற்றத்தையும் கொடுக்காது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருடைய சிச்சை செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய அநாதி ஸ்நேகம், அவருடைய காருண்யம் உங்கள் வாழ்க்கை இதெல்லாம் செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் நினச்சிக்காதீங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் தான் ஊழியக்காரர். அவர் தான்டா ஊழியக்கார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கலங்காதே மனமே, ஓ நீ கலங்காதே மகளே. இப்படியே சொல்லிட்டு கூலிக்காரங்க இருப்பாங்க. அங்கே உங்களை வைக்கலாண்டவர் இப்படி உங்களை காலேஜில் பேசுவாங்க, அங்கே பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. வீட்டுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். வீட்டில் ஏதாவது ஒரு அடாவடித்தனம் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் சுற்றலாம், ஊரே சுற்றலாம். ஆனால் மறுபடியும் எங்கே தான் போகணும்? வீட்டுக்கு தான் போகணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும். அங்கே வீட்டில் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தப்பிக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் எங்கே வேணால் ஊரை சுற்றலாம், சாமி கவனிச்சுக்காங்க, மறுபடியும் இங்கே தான் நீங்கள் வந்தாகணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். எங்கே வேணாலும் நீங்கள் ரவுண்ட் அடிங்க, ஆனால் மறுபடியும் உங்களை சட்டையை பிடிச்சி கேட்குற ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை சட்டையை பிடிச்சி கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்கிற பர்மிஷன் எனக்கு கொடுத்துருன்னு சொல்கிறார். அனுமதி எனக்கு கொடு, உன்னை நான் சிச்சிக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சிச்சிக்கலாமா? சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை சிச்சிங்கப்பா, உங்கள் அன்பினால் உங்கள் காரணத்தினால என்னை சிச்சிங்க. ஹல்லேலூயா. இப்படி நான் தினம் ஜெபம் பண்ணுறேன், பல வருஷமாக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் என்னை சிச்சிப்பார். ஹல்லேலூயா. He will chasten me. எல்லா நேரம் அன்பாலாம் பேச மாட்டேன்ட்டு ஆண்டவர் பேச மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு சில நேரத்தில் பல நாள் உபவாசம் பண்ணி அழுது ஆண்டவர்கிட்ட அப்படியே அமைதியாக இருப்பேன். ஆண்டவர் கோச்சுக்குவார், பேச மாட்டார். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. சும்மா அப்படியே நம்ம செய்கிறதெல்லாம் ஆண்டவர் அப்படி இது பண்ணிட்டு இருக்க மாட்டார். நம்முடைய செயல்கள் அவர் வேதனைப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் அமைதியாக இருப்பார், கடுகடுன்னு இருப்பார். அப்புறம் உபவாசம் பண்ணி அழுது பல வாரங்களில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரமாகி இந்த காரியங்களை சரி பண்ணி, ஆண்டவரே நீ இப்படி நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரே அப்படின்னு நான் பண்ண மாட்டேன், ஆண்டவரே அப்படின்னு இந்த மாற்றத்தை காட்டுற வரைக்கும் ஆண்டவரும் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணமானது இல்லை. ஹல்லேலூயா. சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க சீட்டு கிடைக்கணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க வீடு கட்டணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க கல்யாணம் ஆகணும். இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஆண்டவர் தேடுறதும் ஆண்டவர்கிட்ட வர்றதும் முதல்ல நாம் இந்த வருஷம் நிப்பாட்டணும். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவரோட முகத்தை நான் தரிசிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுப்பார், அதெல்லாம் கொடுப்பார், கொடுக்காட்டி பரவாயில்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க, சோதரம். உங்கள் முகத்தை பார்க்க நான் வரேன், உமக்கு ஊழியம் செய்ய நான் வருகிறேன், உம்முடைய பணியை செய்ய இதோ நான் வருகிறேன், என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், என்னை அவைலபிள் ஆக்குற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும். ஹல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு சில காரியங்களை இங்கே இருக்க ஒரு சிலர் வாழ்க்கையில் சிரிச்சுப்பார். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை குறித்து ஆண்டவர் உங்களோட தெளிவாக பேசுவார். அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எடுக்கணும். ஹல்லேலூயா. அதை நீங்கள் கத்தரித்து போடணும், துண்டித்து போடணும். இல்லைன்னா இந்த வருஷம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன்னு சொன்ன காரியங்களே ஆண்டவரோடு செய்ய முடியாது. அதை வெட்டும்போது வலிக்கும், ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கட் பண்ணும்போது வலிக்கும். ஆனால் அந்த வலி உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. அந்த வலிக்கு ஆண்டவரே மருந்து போடுவார். அந்த தாவீது யோபு சொல்றாரு, அவரே என்னை அடிக்கிறவர், அவரே என்னை அணைக்கிறவர். ஹல்லேலூயா. அவரே காயம் ஏற்படுத்துகிறவர், அவரே காயம் கட்டுகிறவர். ஹல்லேலூயா. அப்போ இப்படி ஆண்டவர் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்க மேலே இந்த வருஷம் தம்முடைய சிருஷ்டிக்கும் செயலை அவர் கண்டிப்பாக செய்வார். ஒரு சில உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிப்பார். அதை எழுதி வச்சுக்கோங்க. அது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. உங்களை மேன்மைப்படுத்துவார். உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார். கண்பளின் தென்னால் உங்களை திருப்தியாக்குவார். எல்லாம் செய்வார், கண்டிப்பாக செய்வார், எல்லாம் செய்வார். ஆனால் அதே சமயத்தில் உங்களை எங்கே பெண்டு எடுக்கணுமோ அங்கே எடுத்துருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்கள். போன வாரம் காரை கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் விட்டோம். நல்ல ஒருத்தர் அட்டி வாங்கி பெண்டாச்சு. போய் பட்டி டிங்கரிங் ஷாப்பில் நேற்று பார்த்தோம். கார் நல்லா அடித்து தட்டி அதை பெண்ட் எடுத்து நிமித்தி மறுபடியும் பழைய ஷேப்புக்கு அப்படியே அதை கொண்டு வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. இப்போ மறுபடியும் அதில் பெயிண்ட் அடித்தா புதுசு மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தட்டி எடுத்து கொஞ்சம் ஒடுங்கி போயிருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ண விரும்புகிறாரு. பட்டி டிங்கரிங் போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த வேலையெல்லாம் செஞ்சு பெயிண்ட் அடித்து பளபளன்னு நம்மளை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் நீங்கள் அப்படியே ஜாலியாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அப்படி நீங்கள் கற்பனை பண்ணதெல்லாம் போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதை வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் ரெண்டாவது பரிமாணத்தை நீங்கள் பார்ப்பீங்க. You will see the second dimension of God's love in your life. Hallelujah. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், எல்லாம் நடக்கும். அதெல்லாம் சொன்ன மாதிரியே செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் எங்கே நம்மளை சிரிச்சிக்கணுமோ அங்கே கண்டிப்பாக நம்மளை சிரிச்சுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் அநாதை ஸ்நேகம். நம்மளே ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை, ஆண்டவருடைய அன்பு நம்மை கட்டி வைக்குமா? படிக்கலாமா? 4ஆம் வசனம் 31, எரேமியா 31:4. Jeremiah 31. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் உன்னை என்ன செய்வேன்? கட்டுவிப்பேன். கட்டுவிப்பேன். I will rebuild you again. Hallelujah. நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உடைஞ்சு போயிருக்கு, நொறுங்கி போயிருக்கு. ஹல்லேலூயா. எப்படி இருக்குன்னு நிறைய பேர்த்தோட ஜெப வாழ்க்கை, அவங்களுடைய ஜெப பலிபீடம் நொறுங்கி இருக்கு. நம்முடைய தரிசனங்களில் ரெண்டாவது எத்தனை பேருக்கு அது பின்னாடி பார்த்து படிச்சிருக்கீங்கன்னு தெரில. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை கட்டவிழ்த்தல், ரெண்டாவது பலிபீடத்தை செப்பனிடுதல். ஹல்லேலூயா. மறுபடியும் கட்டுவிப்பது, பலிபீடத்தை மறுபடியும் கட்டுவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய பலிபீடத்தை அவர் மறுபடியும் கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப பலிபீடத்தை,
நம்முடைய ஆராதனை பலிபீடத்தை முதலாவது அவர் கட்டுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே இருக்க நிறைய பேருக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஆராதிக்கிற அனுபவமே கிடையாது. ஏன்? ஆராதனை பலிபீடமே கிடையாது. ஒரு காலத்தில் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரே ஆராதிக்கிறேன்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தீங்க. 1 மாதம் 2 மாதம் விடாமல் தூக்கத்தை நீங்கள் பலி செலுத்தி உங்களுடைய டயர்ட்னஸ் எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதிகாலையில் நீங்கள் உங்கள் பலிபீடத்தை ஆண்டவருக்கு ஆராதனை பலியை செலுத்தினது, அந்த பலிபீடம் நெருப்பினால் எரிந்து கொண்டு இருந்தது ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் இப்போ அந்த பலிபீடம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். ஒரு சிலருக்கு இப்போ தான் புரியும். ஆமாம், நெகேமியாவின் புஸ்தகம், the book of Nehemiah. Let's go to the book of Nehemiah. அதிகாரம் 1 நிமிஷம். நாலாம் அதிகாரம் நெகேமியா 4 2 1 படிங்க. 1 3 வைக்கும். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்கள். அந்த அற்பமான யூதர்கள் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதை அடிக்கோடு இருக்கு, அண்டர்லைன் பண்ணிடுங்க. இந்த ஃபீபிள் ஜூஸ் அப்படி இங்கிலீஷில் இருக்குது, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பலியிடுவார்களோ? ஒரு நாள் என்ன செய்வார்களோ? பலவீனமான இவங்க பலியிடுவாங்களா? ஆராதனை பண்ணிடுவாங்களா? வர்ஷிப் பண்ணிடுவாங்களா? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? ஒரு நாள்ல இந்த பலிபீடத்தை கட்டிடுவாங்களா? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? ஆஹா, இவர்களுடைய கற்களுக்கெல்லாம், இவங்க வச்சு கட்டுற பலிபீடத்தை கட்டுற கல்லுக்கெல்லாம் உயிர் வந்துருமா என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவன் இன்னொருத்தன் பக்கத்தில் சொல்றான், அவர்கள் கட்டினாலும் என்ன? ஆஹா, அவங்க கட்டினா அவங்க அதிகாலை ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணட்டுமாப்பா. அவங்க சர்ச்சுக்கு போனால் போட்டு வெயிட் பண்ணு, சர்ச்சுக்கு போனால் போட்டு விடு, 7 மணி நேரம் அன்னிவாச ஜெபத்துக்கு போனால் போட்டு விடப்பா. அவங்க உபவாச ஜெபத்துக்கு போட்டு விடு, சாயங்காலம் ஆன்லைனில் ஜெபம் பண்ணிட்டு விடு, பைபிள் செய்தி போட்டு விடு, பரவாயில்ல விடு. ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். கையை தட்டுங்க. எதுக்கு? பலிபீடம் உடஞ்சே கிடக்குதுங்க மாஸ்டர், நானே எனக்கு கை தட்டிக்கிறேன். ஒரு நரி ஏறி போச்சுன்னா கூட எவ்வளோ கிண்டலாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா. பேய் பிசாசு, பிசாசுக்கு எவ்வளோ இலக்காரம் இருந்தால் நம்மளை பார்த்து அப்படி சொல்கிறான். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அவன் இலக்காரம் பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர்த்தோட ஜெப பலிபீடம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அவனை கட்டின என்னப்பா? அவன் சண்டே சர்ச்சுக்கு போனால் என்னப்பா? ஆனால் புதன்கிழமை போய் 6 மணிக்கு உட்கார்ந்தா நமக்கு என்னப்பா? அவன் அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிக்க அந்த பலிபீடம் உழைந்து கிடக்குது.
அவன் அதிகாலையிலிருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உமக்காகவே வாழ்வேன் ஆண்டவரே என்று அவன் சொன்ன அந்த ஆராதனை என்கிற பலிபீடம் உடைந்து கிடக்கிறது. ஹே, அவன் ஜெபத்துக்கு போனா என்ன, அவன் பைபிள் ஸ்டடிக்கு போனா என்ன, ஞாயிற்றுக்கிழமை போனா என்னப்பா, ஒரு நரி அது மேலே ஏறிச்சினாலும் அது இடிஞ்சு கீழே தோப்புன்னு விழுந்துருங்கிற. ஹல்லேலூயா. சொல்கிறான், ஹே சர்ச்சுக்கு போட்டுப்பா, புதன்கிழமை போட்டோம். ஆனால் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஐ லவ் யூ டார்லிங்னு ஒரு மெசேஜ் ஒரு பாய் ஃப்ரெண்ட் மூலமாக அனுப்புறானா அவன் காலி. அவன் ஜபம் வாழ்க்கை காலி. காலையில் 3 மணிக்கு அவன் எந்திரிக்கிறானா, அவன் 12 மணிக்கு ஒரு மெசேஜ் போடுறான் பாரு. ஒரு சின்ன நரி அனுப்புகிறான் பாரு, ஒரு சின்ன ஒரு அசிங்கமான ஆவி அனுப்புகிறேன், ஒரு அசிங்கமான படத்தை அனுப்புகிறேன், அவனை காலி பண்ணுறான் இல்லையான்னு பாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர்த்தோட ஜெப வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நிறைய பேர்த்தோட ஆராதனை வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆராதனை பலிபீடம் உடைந்து கிடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சூப்பராக ட்ரெஸ் பண்ணி வந்துடுறோம், புதன்கிழமை அட்டண்டன்ஸ் டிக் போடுறான், சூப்பர். ஆனால் அதிகாலையில் அனுதினமும் நீ ஆண்டவரோடு இருக்க ஆராதனை பண்ணுகிற உன்னுடைய பலிபீடம் நரிகள் ஏறிக்கொண்டு அதை உடைத்து போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நரினால் என்ன தெரியுமா, திருட்டுத்தனமாக வரும் நரி. ஹல்லேலூயா. நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர ரொம்ப முக்கியம் இல்லை. போகிற வழியில் உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அனுப்புகிறான் பார்த்து அசிங்கமான படம், அதை பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறார், அந்த நரி உன் பலிபீடத்தை உடைச்சி போடுது. இங்கே என்ன, புதன்கிழமை வந்து அல்லேலூயா தோத்திரம் க்ளோரி 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 சொல்லிட்டு நீ போகிற வழியிலேயே உன் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு போகிற பார்த்தியா, உன் பைக்கில் அசிங்கமான இடத்துக்கு அசிங்கமான காரியத்தை செய்யறதுக்கு ஒரு நரி ஏறி விட்டது உன் பலிபீடத்தின் மேலே. ஹல்லேலூயா. அந்த நரி உன் பலிபீடத்தை உடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. கேவலமான நரிகளை பிசாசு ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிம்சன் 300 நரிகளை பிடிச்சி அதை வாழை கட்டி நெருப்பை வச்சு பெலிஸ்தருடைய வயல்வெளிக்குள்ளே விட்டானா. வயலெல்லாம் நாசம் பண்ணி போடுச்சு, நரிகள் நாசம் பண்ணி போடும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எத்தனை நரி கூட்டத்துக்கு இடம் கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. எத்தனை நரி கூட்டம் உன் பலிபீடத்தின் மேலே ஏறிட்டு போச்சு. அதிகாலை 2 மணிக்கு 3 மணிக்கு நீ ஜெபம் பண்ண உன் ஆராதனையின் நேரத்தை அந்த நரிகள் உடைத்து போட்டது. அந்த ஒரு ஆபாச காட்சி, அந்த ஒரு ஆபாச படம், அந்த ஒரு ஆபாச சிந்தனை, அந்த ஒரு ஆபாச SMS உன்னுடைய ஜெப வாழ்க்கையை உடைத்து போட்டது, நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. பிதா சொல்றான், ஒரு வாரம் போவான்டா சர்ச்சுக்கு. ஞாயிற்றுக்கிழமை போகிறதுல ஒரு பிரச்சனை இல்லை அவனுக்கு. புதன்கிழமை போயிட்டு வா, ஜாலியாக போயிட்டு வா. ஆனால் தினம் ஆண்டவரோடு பேசுகிற அவன் பலிபீடம், தினம் ஆண்டவர் ஆராதிக்கிற அவன் பலிபீடத்தை உடைச்சரு, நரிகளை அனுப்பு. எத்தனை நரி தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்க. ஹல்லேலூயா. உன் ஃப்ரெண்டு மூலமாக அந்த நரி தந்திரமாக நுழைஞ்சான். ஹல்லேலூயா. உன் இச்சைக்குள்ளே நடத்துகிற ஒரு நரி உன் பலிபீடத்தை உடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்கிறார், ஏய் நான் அந்த பலிபீடத்தை மறுபடியும் கட்டுவேன். ஹல்லேலூயா. நரிகள் உடைத்து போட்ட அசுத்தம், இச்சை, காம விகார, வேசித்தன, விபச்சாரம் உடைச்சு போட்ட அந்த பலிபீடத்தை நான் மறுபடியும் கட்டுறேன். எனக்கு இடம் கொடுன்னு கர்த்தர் சொல்றார்.
என் அநாதி ஸ்நேகம் அதை உனக்கு செய்யும். ஹல்லேலூயா. நேற்று இன்னைக்கு உன்னை நான் நேசிக்கலை, நித்தியத்துக்கு உன்னை நான் நேசித்தேன். அதனால் நீ செஞ்ச தவறினால, இந்த பாவத்தினால உன்னை பாதியில் விட்டுட்டு போகிற கடவுள் நாளில் உன்னை கடைசி வரைக்கும் உன் பாவத்தை கண்டித்து உணர்த்தி உன்னை திருத்தி எங்கென்னை விட்டு தூரம் பண்ணியோ அதே பகுதியில் என் அருகில் உன்னை நான் இழுத்துக்கொள்ள என் காருண்யத்தை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். என் மன்னிப்பை காருண்யமாக அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். உன்னை மறுபடியும் கட்டி வைப்பேன். ஹல்லேலூயா. I will rebuild you again. உன் ஆராதனை பலிபீடத்தை நான் மறுபடியும் கட்டி வைப்பேன். உன் ஜெப பலிபீடத்தை நான் மறுபடியும் கட்டி வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்ம மேலே ஒரு சில காரியங்களுக்கு கோபமாக சொல்லுவார், கடுகடுன்னு பேசுவார். அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. திருத்தி கொள்றதுக்கு, விட்டு விலகி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், Genesis chapter 22. Read from verse 1. முதலாம் வசனத்திலிருந்து. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த பகுதியை நீங்கள் தாண்டி இந்த வருஷம் போயிடவே முடியாது. நீங்கள் இதை பைபாஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் ஆண்டவரோடு நெருங்கி வந்துடவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கி பேசுகிறார் அப்படின்னா அது உங்கள் இருதயத்தில் நீங்கள் எழுதிக்கணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த சத்தியத்தை என் இருதயத்தில் எழுதினார். இந்த சத்தியம்தான் என்னை இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரோடு நடக்க வைத்திருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற எந்த காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு நிரந்தரமான பலிபீடத்தை கட்டி அதில் என்றென்றைக்கும் கர்த்தரை ராஜாவாக ஆராதிக்கிற ஒரு பலிபீடமாக கடைசி வரைக்கும் இருக்க உதவி செய்யும். நீங்கள் கேட்க போகிற இந்த செய்தி, ஹல்லேலூயா, ஆண்டவர் தேடுவதும் ஆண்டவருக்காக நாம் வாழ்வதும் இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க பெரிய அவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம். எப்படி வேணால் வாழலான்னு வாழ முடியாது. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களை ரொம்ப நெருக்கிடுவார். ஹல்லேலூயா. நெருக்கிடுவார்ன்றதை மாத்தம் உங்கள் வழி எல்லாத்தையும் குறுக்கிடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். 10 வழியில் போயிட்டு இருந்தேன் பாஸ்டர், இந்த வருஷம் ஆண்டு ஒரே வழி தான் வச்சுருப்பார். ஹல்லேலூயா. மற்ற வாசல்லாம் அடைச்சிடுவார். என்ன அப்படியே அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அங்கே போனேன், அவங்ககிட்ட பேசிட்டேன், எல்லா வாசலையும் ஆண்டவர் அடைச்சி விட்ருவார். ஹல்லேலூயா. காட்டு வர்றபடி அன்புன்னா என்னன்னு ஹல்லேலூயா சொல்லுங்கள்.
அப்படி அனாதை ஸ்நேகம்னா என்னன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அவருடைய காரணத்தினால நம்ம இழுத்து கொள்ளதுன்னா என்னன்னு காட்டுவார். ஆமென். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற காரியம், அதுக்கு முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனம் படிங்க. ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, பெலிஸ்தருடைய தேசத்தில் ஆபிரகாம் பல நாள் தங்கிட்டான். பெலிஸ்தர்கள் வேசித்தனம் பண்றவர்கள், பெலிஸ்தர்கள் விபச்சாரக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அருவருப்பானவைகளை செய்கிறவர்கள் தான் பெலிஸ்தர். ஹல்லேலூயா. பெலிஸ்தர்களுடைய நான் சொல்ல பாருங்க, பல முறை நம்ம என்ன பண்ணுறோம்னா சூழ்நிலை அப்படின்னு காரணம் சொல்லிடுறோம். நான் என்ன பண்ணுறது, என் சூழ்நிலை அப்படின்னு பாஸ்டர், எங்கள் பக்கத்து வீட்டில் அப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, எந்த நேரமும் சினிமா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனால் நாங்களே சினிமா சாயங்காலம் 6 மணி ஆனால் போட்டுருவோம். என்ன பண்ணுறது பாஸ்டர், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னை ரொம்ப டெம்டேஷனுக்குள்ளே நடத்துகிறான், அவள் கால் பண்ணாலாம் எல்லாத்தையும் மறந்து வர்றேன், சர்ச்சு கூட மறந்துடும். இப்போ பாய் ஃப்ரெண்டு போய் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, கேர்ள்ஸுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய்ஸுக்கு பாய் ஃப்ரெண்ட் அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆவி, ஒரு லெஸ்பியன் ஸ்பிரிட் சுற்றிட்டு இருக்கு, ஒரு ஹோமோசெக்சுவல் ஸ்பிரிட் சுற்றிட்டு இருக்கு பயங்கரமாக. எந்த பையனை பிடிக்கலாம், எந்த புள்ளையை பிடிக்கலாம், இந்த ஆவிகளெல்லாம் மேற்கொள்ள ஆண்டவருடைய பிரசனமும் அவருடைய வார்த்தை மட்டும்தான் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பெலிஸ்தருடைய தேசத்திலே ரொம்ப நாள் ஆபிரகாமுக்கு என்ன வேலை? ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டவன், பரிசுத்தமான சந்ததிகளுக்கு அவன் தகப்பனாய் மாறப்போகிறவன். அவனுக்கு பெலிஸ்தருடைய தேசத்தில் இடமில்லை. கவனிங்க, பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போனால் அவன் ஜப வாழ்க்கையை கட்டாச்சு, அவனுடைய ஆராதனை வாழ்க்கையை கட்டாச்சு, அதிகாலை எஞ்சி ஜோம் பண்ணுறதை கட்டாச்சு. அவன் பெலிஸ்தருங்கெல்லாம் அதிகாலை எஞ்சி என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸுக்கு போகிறான். அதிகாலை எந்திரிச்ச உடனே எடுத்த உடனே அது பண்ண இது பண்ண அப்படி பண்ண, நல்லது தான், தப்பு இல்லை. பெலிஸ்தர்களுக்கு அது ஓகே, ஆண்டவர் அறியாதவனுக்கு அது ஓகே. உங்கள் ஃப்ரெண்டு இயேசு அறியல அவனுக்கு ஓகே, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இயேசு அறியல அவங்களுக்கு இது ஓகே. உங்கள் சொந்தக்காரங்க, பெரியப்பா சித்தப்பா, அவங்க அண்ணன் தம்பி, அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, அவங்களுக்கு அது ஓகே, டபுள் ஓகே. 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணாதோ, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராதோ, அவங்களுக்கு இதெல்லாம் ஓகே, டபுள் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் அறிந்த உனக்கு எல்லாமே வேற. ஹல்லேலூயா. நீ வேற மாதிரி தான் வாழ்ந்தாகணும், வேற மாதிரி தான் பேசணும், வேற மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு இருக்கும். ஆப்ஷனே கிடையாது, நமக்கு சாய்ஸே இல்லை. ஒன்னா பெலிஸ்தர்கள் வழி, இல்லைன்னா பரிசுத்தரின் வழி. தெரிஞ்சுக்கோங்க, அன்னைக்கு காலேஜ் போகிறீங்களா, ஸ்கூல் போகிறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, பெலிஸ்தருடைய வழியும் போகலாம், பரிசுத்தரின் வழியிலையும் போகலாம். ஹல்லேலூயா. அது விசாலமானது பெலிஸ்தர்களுடைய வழி. அதில் போனீங்கன்னா அவங்க ஜெப வாழ்க்கை கட்டாயிரும், ஜெபம் பண்ணணுன்ற ஆசையே வராது. வேதத்தை படிச்சுட்டு நைட்டெல்லாம் அழுதுட்டு, ஆண்டவரே என்ன 5 மணிக்கு எழுப்பிடுங்க, 3 மணிக்கு நீங்கள் எழுப்பிடணும் ஆண்டவரே, அழுகையோடு எத்தனை பேர் படுக்கைக்கு போனீங்க? 1 மணிக்கு 1:30 மணிக்கு முழங்கால் நேர் பைபிளை படித்து, என் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அதிகாலை 3 மணிக்கு எழுப்புங்க. 2 மணிக்கு தூங்கினவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. 1 மணி நேரம் தூங்கிட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு அழுது ஆண்டவர் ஆராதனை பண்ணிட்டு படிக்காமே கூட போனீங்க காலேஜுக்கு. ஹல்லேலூயா. அந்த பலிபீடம் இங்கே, அந்த பலிபீடத்தை ஆபிரகாம் தொலைத்து விட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, ஹே ஆபிரகாமே, அதிகாலை 3 மணிக்கு என்ன ஒர்ஷிப் பண்ணப்பா, அது போச்சு, உன் ஜெப பலிபீடம் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? இப்போ மகன் பிறந்துட்டான்,
முன்னாடிலாம் மகன் இல்லை, அதனால ஆண்டவர் சோமனு ஒரு உணர்வு கொடுத்த உடனே ஆபிரகாம் ஓடி போய் முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் ஆண்டவர் கண்ணீரோடு ஆராதனை பண்ணுவான். ஆனால் இப்போ ஈசாக்கு பிறந்துட்டான்னா தொட்டில் ஆட்டுவதான் அழுகிறான். ஐயோ மகனே கூப்பிட்டியா, இதோ அப்பா வந்துட்டேன்டா அப்படி ஓடி போய் தொட்டில் ஆட்டுற. ரோ ரோ நாய்க்குட்டி ரொட்டை பார்த்துக்க நாய்க்குட்டி. ஜெபம் மறந்து போச்சு. சரி, ஆண்டவர் தான் குழந்தைய கொடுத்தாரு, இப்போ போய் ஜெபம் பண்ண முடியுமா 3 மணிக்கு? ஆமாம், ஒரு காலத்தில் நான் அப்படி ஜெபம் பண்ணேன். இப்போ குழந்தை அழுகுது இல்லை, ஈசாக்கு அழுகிறான்ல, வாய் போயிட்டான்ல, அது கழுவணும் இல்லை. இப்போ வந்து பையன் வந்துட்டான்ல, கடல் கொடுத்த ஆசீர்வாதம் வந்துருச்சு நிறைய பேருக்கு. முன்னாடிலாம் ஒரு காலத்தை ரொம்ப ஒழுங்கா தடுத்துக்கு வந்துருந்தீங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, வருமானம் வந்துருச்சு, எல்லா வசதியும் வந்துருச்சா. இப்போ அதனால சர்ச்சுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, காலையில இருந்து ஜெபம் பண்ண கஷ்டமா இருக்கு. ஆபிரகாமுக்கு எல்லா கஷ்டமா இருந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஜெபம் பண்றது கஷ்டமா இருந்துச்சு, ஆராதனை பண்றது கஷ்டமாயிருச்சு. ஏன்? ஈசாக்கு குறுக்கால வந்துட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து உன் பிள்ளைங்களை வெறுத்துன்னு சொல்ல, பிள்ளைங்களை கொடுத்ததே ஆண்டவர் தான், கணவரை கொடுத்ததே ஆண்டவர் தான், மனைவி கொடுத்தது கடவுள் தான். ஹல்லேலூயா. ஏன்? அவரை தேடுவதற்கு தடையாக ஒரு நாள் அது மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. சொன்னீங்க அப்படின்னு அதை ஆண்டவர் தூக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலே அவ்வளோ வைராக்கியமாக இருக்கார். என் காரணத்தினால உன்னை இழுத்து கொள்வேன். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, ஒரு இருதயம் அவனுக்கு ஒட்டஞ்சி சுக்கு நூறாக போகிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவார் ஆண்டவர்னா இதுதான். ஹல்லேலூயா. அதான் சொல்லிட்டேன், இந்த வருஷம் அவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தை ஒட்டைச்சி சுக்கு நூறாக்கிறோம். அவர் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ படுத்துவார் இந்த வருஷம். அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமே, ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார் ஆபிரகாம்? ஆண்டவரே இதோ அடியேன். ஹல்லேலூயா. இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஆண்டவர் என்னமோ சொல்ல வர்றாரே. என்ன ஆண்டவரே? இது வரைக்கும் ஆண்டவர் சத்தம் கேட்கல, இப்போ கேட்குது. சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் கவனிங்க, உன் மகன் ஈசாக்குன்னு சொல்ல எவ்வளோ நேரம் இருக்கும் சொல்ல. ஆண்டவர் எப்படி ஏதேத்த ஒட்டைக்கிறாரு பாருங்களேன். உன் படிங்க, உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ. ஹல்லேலூயா. போதும். உன் கண்ணு, நம்ம பாஷையில் சொல்லணும்னா உன் கண்ணு, உன் மணி, உன் செல்லம், உன் வைடூரியம் இன்னும் எதாவது இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, எது உனக்கு வைடூரியமாக இருக்கு, எதுவும் கண்ணு, ஒன்னே கண்ணே கண்ணு, செல்லமே செல்லம், எது? ஆண்டவர் அது மேலே கை வைப்பார் இந்த வருஷம். ஐயோ, அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அவருடைய காருண்யம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாடுறார். பாடின உடனே ஆபிரகாம் அப்படியே டான்ஸர், அண்ணா அந்த ஸ்நேகத்தான் ஆண்டவர் சிவர பாடுறாரு. இப்போ சொல்ற பாட்டு நிறுத்திட்டு, உன் நேசகுமாரன், உன் ஏக புத்திரன், உன் கண்ணு, உன் மணி, உன் செல்லத்தை எடுத்துட்டு நேராக நான் காட்டுற மோரியா மலையில் போய் அதை நான் உனக்கு காட்டுற ஒரு மலையில் தகனபலியாக செலுத்திரு, ஃபோனை வைக்கிறேன். ஃபோனை வச்சிட்டாரு, ஃபோனை கட் பண்ணிட்டார் ஆண்டவர்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கே போனோம், யாரை சொன்னீங்க, எதுவும் கேட்குறது டைம் இல்லை, சடக்குன்னு ஃபோனை வேண்டு வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. சடக்குன்னு வச்சிட்டாரு. யோசிச்சு பார்க்குறான், யாரு, என் குமாரன், எனக்கு முதல்ல பிறந்தது யாரு, இஸ்மவேல். ஓ, அவனை கொண்டு போய் பள்ளி செலுத்திடுவோம், ஒரே வெட்டிடுவோம், யாரு கேட்பா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் நேசகுமாரன், உன் ஒரே மகன், உன் ஏக புத்திரன் ஈசாக்குன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எடுத்துகிட்டு போய் அவனை பலிபீடத்தின் மேலே எனக்காக பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு ஆண்டோடைய சத்தமே கேட்கல. ஹல்லேலூயா. எப்போ கேட்டுச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆபிரகாம் அது கேட்ட உடனே உள்ளம் உடஞ்சி போச்சு, உள்ளம் நொறுங்கிருச்சு. ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் கேட்பாரா? நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் கொடுக்குறவரா எடுக்கிறவரா? சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்கிறவரா எடுக்கிறவரா? இதே கேள்வி தான் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் கொடுக்கிறவர், ஆனால் ஈசாக்கு கொடுத்துட்டு கேட்குறாரு, ஐயோ என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, என்ன ஆண்டவர் எனக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சுட்டாரு, என்ன ஆண்டவர் நான் கேட்டதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாரு, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிடிக்கிட்டாரு, என்ன ஆசீர்வதிக்க மாதிரி ஆசீர்வதிச்சுட்டு கஷ்ட கடன் விட்டாரு. அப்புறம் உட்காந்து யோசிக்கிறேன். மனைவிட்ட சொல்லாமா, சாராள்கிட்ட சொன்னால் என்னதான் பண்ணியிருப்பாங்க சாராள்? அட பாவி பைத்தியக்காரா, நான் தவம் இருந்து பெத்த என் ராசாவை கொண்டு போய் பலி செலுத்துறியா, உனக்கு என்னடா பைத்தியம் முத்திருச்சா அப்படின்னு வாடா போடான்னு பேசியிருப்பாங்க வீட்டுக்காரர். மரியாதை குறைவா? ஹல்லேலூயா. அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. சாராள்கிட்ட சொன்னால் இதுதான் நடக்கும். மெதுவாக என்ன பண்ணியிருப்பாங்க, மகனே ஈசாக்கே தூங்கும்போது எழுந்திரிச்சிரு, உங்கள் அப்பாவுக்கு பைத்தியம் முத்திருச்சு, உன்னை கொண்டு போய் இயேசு மேலே பைத்தியம், இயேசு 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 இருந்தாலும் செத்து போயிடுவான்டா, உன்னையும் கொண்டு போட்டுருவான், சத்தம் படாமல் நீ வா, நம்ம 2 பேர் என்ன பண்ணிடுவோம், எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடிடுவோம் அப்படி நைட்டாக அங்கே அம்மா வீட்டுக்கு ஓடிருப்பாங்க. சொல்லுங்க, நடந்திருக்குமா நடந்திருக்காதா? நடந்திருக்கும். அம்மா வீட்டுக்கு ஓடிருப்பாங்க சத்தம் இல்லாமல். இந்த ஆளுக்கு பைத்தியம் முத்திருச்சு, இயேசு இயேசுன்னு இயேசுக்கா எதாவது செஞ்சு போடுவான்ப்பா. இந்த ஆபிரகாம் கொண்டு போட்டுருவான். பெத்த வயிறு துடிக்குதுடா, மகனே வந்துருன்னு என்ன பண்ணியிருப்பா, சொல்லியிருப்பா. அதனால் யோசித்து பார்க்குறேன், ஆபிரகாம் சாராள்கிட்ட சொன்னோம்னா காரியத்தை கெடுத்துருவா. பேசாம இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. எனக்கு தான் ஆண்டவர் மகனை கொடுக்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உட்காந்து யோசிக்கிறான். ஆண்டவர் சொன்னதான். ஹல்லேலூயா. மாற்ற முடியாது. உடனே காலை எழும்புறான். உடனே பைபிள் சொல்லுது, அவன் கழுதை எடுத்துக்கிட்டான். அப்போ அதுக்கு மேலே கட்டைகளை அடுக்கிட்டான். வேலைக்காரங்க 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு பிரயாணமாக போகிறாங்க. ஒன்றுமே புரியல. என் மகனை கொல்ல சொல்கிற ஆண்டவர் அவ்வளோதான் தெரியும். போயிட்டே இருக்கான். போகிற வழியில் பைபிள் சொல்லுது பாருங்கள். இதை நான் உங்களுக்கு நிறுத்தினாலும் பரவாயில்லைங்க, அடுத்த வாரம் தொடர்ந்தா கூட இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லாமல் விடக்கூடாது. 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. ஆபிரகாம், நீ உன் மகன் ஈசாக்கை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னால் இவன் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான்னு பாருங்க. முதல்ல அவனுடைய கழுதையை காட்டுனா அப்படின்னு போடு. கழுதைன்னா எப்பவுமே முட்டாள்தனத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சுய புத்தியை குறிக்கிறது.
கழுதை எப்பொழுதும் புத்தினமான ஒரு செயலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முட்டாள் மாதிரி கழுதை என்ன பண்ணுறான், உன் மகனை கொண்டு வான்னு சொன்னால் மகனுக்கு கடைசியாக தான் மகனை கொண்டு வரான். அதுக்கு முன்னாடி கழுதை என்ன பண்ணுறான், போய் புத்தி கெடுத்தனமாக ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் பேசும்போது ஒன்றுமே புரியாது. ஹல்லேலூயா. ஒரு சில புத்தி இல்லாமல் செய்வோம். நம்ம எல்லாரும் அப்படி தான். ஆண்டவர் சொல்லும்போது புரியாது. ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் என்னென்னமோ சொல்கிறார், பயந்து போய் ஒரு மாதிரி குழம்பி போய் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி எத்தனை பேருக்கு ஆயிருக்கு அந்த மாதிரி சொல்லுங்கள். எப்பயுமே அப்படி தான் இருக்கேன் மாஸ்டர், இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. பித்து பிடிச்ச மாதிரி தான் அலையிறேன் நான் எப்பயுமே. அப்புறம் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கழுதை எடுத்துக்கிட்டான், அடுத்து கழுதை மேலே கட்டைகளை அடுக்கிட்டான். 3 இவங்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு வரவே சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டது ஈசாக்கு. ஹல்லேலூயா. பரவாயில்ல, அவனை ஆண்டவர் போகிற வழியில் அப்படியே ரெடி பண்ணிட்டே போகிறாரு. ஹல்லேலூயா. வேலைக்காரனை கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் கொண்டே புரியல. சரி ஆண்டவர் கீழ்ப்படியணும், அப்படியே மொட்டையாக தெரியுது. 4ஆம் வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் 3ஆம் நாள், இது ரொம்ப முக்கியம். 3 நாட்கள் கழித்த பிறகு 2 நாள் ஒரே குழப்பம். என் மகனை இப்படி கொல்ல சொல்லிட்டாரு ஆண்டவர். என்ன பண்ணப்பார், பிசாசு வந்து பேசுறான். ஆபிரகாமே, உன் மகன் ஈசாக்கு மேலே பெரிய சந்ததி உருவாக்குவேன்னு ஆண்டவர் சொன்னாரே, அதெல்லாம் நடக்காது மகனே. அதெல்லாம் உன் மகனை ஆண்டவர் கொல்ல சொல்லிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு. உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் அப்படியே சாட்சி முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. பிசாசு ஒரு பக்கம் பேசுகிறான், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் திகில், நடந்து போயிட்டே இருக்கிறான். என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனாலும் நான் போயிட்டே இருக்காங்க. எப்படி போகிறாங்க, அப்பா போகிறாரு. கவனிங்க, அப்பா போகிறாரு. இது ஏன் உங்களுக்கு இவ்வளோ விலைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஆழமான ரகசியம் இருக்குது. ஹல்லேலூயா. இவன் இங்கே போகிறான், ஆபிரகாம் இங்கே இருக்கான். கவனிங்க, ஆபிரகாம் இங்கே இருக்கான். அவன் கையில் யாரை பிடிச்சிருக்கான், ஏகபுத்தன் ஈசாக்கை பிடிச்சிருக்கான். அவன் முன்னாடி ஒரு வேலைக்காரனை நிப்பாட்டிட்டான், பின்னாடி இன்னொரு வேலைக்காரனை நிப்பாட்டிட்டான். ஏன், முன்னாடி போகும்போது ஏதாவது மிருகம் வந்து அடிச்சிச்சுன்னா அவன் செத்துருவான். புரிஞ்சா? பின்னாடி ஏதாவது ஒரு கரடி வந்துச்சுன்னா பின்னாடி இருக்க வேலைக்காரன் செத்துருவான். அவன் மகனை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டு போகிறான். ஹல்லேலூயா. குதிரைங்கிற கழுதையை கூட்டிகிட்டு போகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான். புத்தி கெடுத்தனமா போகும்போது போயிட்டே இருக்கான். போகிற வழியில் இதெல்லாம் அவனுக்கு மனசில் ஓடுது. இப்படி மகன் செத்து விட்டான்னா மகனை சாக விடக்கூடாது. அவன் மனசுக்குள்ளே அப்படியே போராட்டம் அப்படியே போயிட்டே இருக்கான். 3ஆம் நாள் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த மோரியா தேசம் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. இந்த மோரியா என்கிற மலை தான் கல்வாரி மலையாக பின்பாக வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த இடம்தான் அந்த இடம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி பல நூற்றாண்டுக்கு பின்னாடி ஆண்டவர் செய்ய போகிறத ஒரு அடையாளமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில் செஞ்சார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் ஆண்டவருடைய அனாதி அன்பு எவ்வளோ தூரம் போகும் தெரியுமா? தலைமுறைகளை தாண்டி போகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அனாதி நம் வாழ்க்கையில் வச்சுக்க திட்டம் நமக்கு மட்டும் இல்லை, பல தலைமுறையை தாண்டி செல்லுகிற திட்டமாக இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற ஒரு 50 ரூபா காணிக்க பல சந்ததிகளை தாண்டி போய் பாதிப்பை ஏற்படுத்த வல்லமுள்ளது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற ஒரு சின்ன ஊழியம், ஆண்டவருக்காக செய்கிற ஒரு சின்ன ஆராதனை சாதாரணமானது நினைச்சாதீங்க. அது தலைமுறைகளை தாண்டி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஏன்னா ஜெபம் இல்லை, ஆராதனை பலிபீடம் உடஞ்சிருச்சு. ஆண்டவரோட பேசிக்கிறோம்னு ஆச்சு. நல்ல ஆண்டவர் பேசுகிறத கேட்கும்போது கொடூரமான ஆண்டவர் மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. மற்ற சாமி மாதிரி கண்ணை கொடு, அதை கொடு, சேவலை கொடு, ஆடு மாடை கொடு, அதை பலி செலுத்து,
எலுமிச்சங்காயை கொடு, அதை கொடு, தர்பூசணியை உடைச்சிரு, எல்லாம் சொல்கிற மாதிரி கொடூரமான கடவுள் மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மைண்டு ஜெபத்துக்கும் அவனுக்கு தூரம், ஆராதனைக்கு அவனுக்கும் பல வருஷமாச்சு. பிலிஸ்தர்களுடைய தேசத்தில் அவன் இருந்தனால, ரொம்ப நாள் அவன் இருந்தனால ஜெப பலிப்பீடம் உடைந்து போனது. ஹல்லேலூயா. இதே முன்னாடி ஆபிரகாமா இருந்திருந்தா, ஒரு 3 அதிகாரத்துக்கு முன்னாடி படித்த ஆபிரகாமா இருந்தா, ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்ணியிருப்பார்? ஐசாக்கை மட்டும் கூப்பிட்டு போயிருப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் பலிப்பீடம் உடஞ்சிருச்சு, ஆராதனை பலிப்பீடம் உடஞ்சிருச்சு. ஆண்டவர் 2வது பிளேஸுக்கு போயிட்டார். முதல் இடத்துல ஈசாக்கு வந்துட்டான். எந்த நேரமும் ஈசாக்கு ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஈசாக்கு குளிப்பாட்டுறாரு, துணி மாற்றி விடுறாரு, சாப்பாடு விட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஜெபத்தை மறந்துட்டார், பைபிளை மறந்துட்டார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஜெபம் பண்ணாமல் விடுதா, ஆலயத்துக்கு வர விடாமல் பண்ணுதா, ஊழியம் செய்ய விடாமல் பண்ணுதா, ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. God will check this year. அதான் ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக இறங்கி வருவார், கையை வைப்பாராங்க, உங்களுக்கு காட்டுவார், ஹே நீ எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. உன் பலிப்பீடம் உடஞ்சி கிடக்கு. ஹல்லேலூயா. உன் ஆராதனை பலிப்பீடம் உடஞ்சி கிடக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமின் பலிபீடம் உடைந்து கிடந்தது. ஹல்லேலூயா. 3ஆம் நாள் நடந்து போகும்போது அழுதுகிட்டே போகிறான். இல்லை வேலைக்காரங்களாம் கேட்க, ஐயா ஏன் அழுகிறீங்க? சும்மா இருப்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் கவனிங்க, 3ஆவது நாள் அவன் கண்களை மேலே எப்போ ஏறெடுத்து பார்க்குறானோ அப்பொழுது தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் இருக்க தரிசனமேனு புரிஞ்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்கிருந்து வரும் தெரியுமா? நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன்ங்கிற வார்த்தையின் அடிப்படை இதெல்லாம் தியானிச்சுக்கிறோம். ஹல்லேலூயா. நான் உடஞ்சி போன பலிபீடத்தை மறுபடியும் கட்டுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோட பலிபீடத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வர்றார். ஹல்லேலூயா. அப்படியே 3 நாள் வரைக்கும் அழுகிறான். 3 நாள் வரைக்கும் ஆண்டவர் பேசவே இல்லை, ஒன்றுமே சொல்லு. ஆண்டவர் சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவார். இதான் ஆண்டவருடைய குணம். உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டு அமைதியாக இருந்துருவார். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழுதுட்டோ முட்டி மோதி அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவரை தேடும்படி பிடிச்சேதார். ஹல்லேலூயா. அவரை தேடுறதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் ஆபிரகாம்கிட்ட. அவன் உள்ளத்தை உடைக்கிற வார்த்தையை சொல்லிட்டார். ஹல்லேலூயா. 3ஆவது நாள் அவன் கண்களை கவனி 3 நாள் கீழே போகிறான். கீழே பார்த்துட்டு போகிறான். மகனை பார்க்க, மகனை கொல்ல சொல்லிட்டார். வேலைக்காரனை பார்க்க, செத்த அவன் சாக்கட்டும். பின்னாடி பார்க்குற வேலைக்காரன் செத்த அவனை கரடி கொடிச்சு சாப்பிட்டு போட்டு, அவனை சிங்கை சாப்பிட்டு போட்டு, என் மகனை பத்திரமான பாதுகாத்துக்குள்ளவேன். என் மகனை முடிச்சா தூக்கிட்டு போயிடுவேன். இப்போ வயசு அரைச்சி தூக்க முடியல. ஹல்லேலூயா. தூக்கிட்டு கூட போயிடுவான். ஈசாக்கு அவ்வளோ அன்பு, ஈசாக்கு மேலே அவ்வளோ நேசம். ஏகப்போது ஒரே பையன், ஒரே கண்ணுன்னா மணி அவன் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் வர வேண்டிய இடத்துல ஈசாக்கு வந்துட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அதிகாலை 3 மணி ஜெப நேரத்தில் ஆபிரகாம் தொட்டில் ஆட்டிட்டு இருக்கிறாரு. என் குழந்தை பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவேன். உனக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுப்பதற்கு முன்பதாகவே நீ கர்த்தருடைய ஊழியக்காரன், நீ கர்த்தருக்கு ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஈசாக்கை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தான் ஆபிரகாம் தான். ஹல்லேலூயா. நீ என்னை தேட வேண்டும் என்பதுதான் வாழ்வின் நோக்கம். ஈசாக்கு வந்தால் சரி, யார் வந்தாலும் சரி உன் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நான் தான் உன் வாழ்க்கையில் முதலிடத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. அதை புரிய வைக்கிறாரு ஆண்டவர். படிங்க 3ஆவது நாள் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, சீக்கிரம்
தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். கவனிங்க, தூரத்துல நீங்க ஒரு சில ஆவிக்குரிய காரியங்களை பார்த்தாலே போதும். நான் சொல்றேன், நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் புரியாது, ஆனா தூரத்துல தெரியுற மாதிரி தெரியும். பரவாயில்ல. ஹல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு வர்றது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக இருக்கிறத விட நான் ஆலயத்துக்கு வர்றதுனால எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, நிறைய அவமானம் இருக்கு. பரவாயில்ல, தூரத்தில் ஏதோ பிளஸிங் இருக்க மாதிரி தெரியுது. பரவாயில்ல. ஹல்லேலூயா. அதில் தான் உங்கள் எதிர்காலமே இருக்கு. ஹல்லேலூயா. தூரத்தில் அந்த தேசத்தை பார்த்தா பாருங்க, அது வரைக்கும் கண்ணு கீழே தான் பார்த்துட்டு இருந்துச்சு, பூமியே பார்த்துட்டு இருந்த வரைக்கும் அழுகை அவனுக்கு என்ன இருந்த வேதனை தான் இருந்துச்சு. பூமியே பார்த்துருந்த வரைக்கும் கண்களை ஏறுறது எப்பொழுது ஆண்டவரே இப்போ தான் 3 நாள் கழிச்சு ஆண்டவரே பார்க்குறான். ஹல்லேலூயா. அப்போ நான் எந்த அளவுக்கு அவன் ஜெபத்தில் பின்தங்கிட்டான்னு பாருங்க, எந்த அளவுக்கு அவன் ஆராதனையில் பின்வாங்கிட்டான்னு பாருங்க. ஹல்லேலூயா. 3 நாள் ஆச்சுங்க ஆபிரகாமுக்கு சுதாரிக்கிறதுக்கு, கடவுளுடைய வார்த்தை என்னன்னு சுதாரிக்கிறதுக்கு. ஆபிரகாம் மாதிரியான ஆளுக்கு 3 நாள் ஆச்சு. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் விட்டு தூரம் போனது அவனுக்கே தெரியல. ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது தூரத்தில் அந்த தேசத்தை பார்த்த உடனே அவன் கவனிங்க, கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆவிக்குரிய உலகத்தை அவன் பார்க்கிறான். அவன் கண்கள் ஏறெடுத்து வானத்தில் ஆண்டவரை பார்க்கும் பொழுது இப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை வேறு விதத்தில் அர்த்தம் அவனுக்கு புரிகிறது. ஹல்லேலூயா. பூமியில் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் அவன் சோகத்திலே அழுகையில் இருந்தான். ஆனால் என்னைக்கு கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பார்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்குள் இருக்கிற பரலோக தரிசனத்தை அவன் பார்த்தான். கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, அப்பொழுது ஆபிரகாம், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. கண்களை ஏறெடுத்து பார்த்த உடனே தலை மேல் அடிச்சுக்கிறான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஆண்டவர் என் பையனை சாகடிக்க சொல்கிறாரு நான் நினச்சேனே, ஆண்டவர் கொடுத்துட்டு எடுத்துருவாரான்னு ஆண்டவர் தப்பான்னு நினச்சிட்டேனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டாரு அப்படின்லாம் ஆண்டவரை பற்றி தப்பாக நினச்சிட்டேனே இந்த 3 நாளும். ஹல்லேலூயா. இப்போ என் கண்களை ஏறெடுத்து ஆண்டவரே நீர் என்னதான் சொல்லுகிறீர் என்று இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்று ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது எல்லாம் உனக்கு புரிந்தது. ஹல்லேலூயா. ஆடாடா, இப்போ தான் எனக்கு தெரியுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுவார் குடுன்னு, கண்ணை மூடிட்டு குடுன்னு சொல்லுவார். நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது நமக்கு புரியாது, நமக்கே பெரிய தேவை இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது கொடுத்ததுக்கப்புறமா தான் தெரியும். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படிக்கு மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை இந்த வருஷம் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பொருளாதார ரீதியில் செய்ய போகிறார். நிறைய பேர் பொருளாதார பலிப்பீடம் உடஞ்சிருக்கு. இந்த வருஷம் ஆண்டவர் அதை நான் மறுபடியும் கட்டி வைப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தசமாக ஒழுங்காக கொடுத்துருந்தீங்க, இடையில் நிப்பாட்டிட்டீங்க, அதனால் உங்கள் பலிப்பீடம் உடஞ்சி போச்சு. ஹல்லேலூயா. அந்த பலிப்பீடத்தை ஆண்டவர் மறுபடியும் கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆபிரகாம் 3ஆவது நாள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது, ஐயோ ஆண்டவர் என் மகனை கேட்கல, என் மகனை கொல்ல சொல்ல, என் மகனை ஆண்டவர், என் மகனை கவனிங்க, என் மகனை ஆண்டவர் வைக்கிற இடத்துல நான் வச்சுட்டேன், அதை எடுத்து ஓரமாக வையின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. நான் இருக்க வேண்டிய இடத்துல உன் மகன் இருக்கான்டா, எப்பா அவனை எடுத்து ஓரமாக வையப்பா. முதலாவது நீ என்ன தான் நீ நேசிக்கணும், முதலாவது நீ என்ன தான் பார்க்கணும், நான் தான் உனக்கு, அப்புறம் தான் அவன் மனைவி.
நான் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் அவன் வீட்டுக்காரு. நான் தான் அவனுக்கு அப்புறமா அவன் புள்ள, அப்புறமா அவன் வியாபாரம், அப்புறமா அவன் வேலை, அவன் வருமானம் எதுவாக இருக்கட்டும், முதல்ல நான் தான் அவன் வாழ்க்கையில் இருப்பேன்றது இந்த வருஷம் ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். கையை தட்டுங்க, சத்தமாக தான் பரவாயில்ல, மெதுவாக தட்டுங்க, அப்படியே எறும்பு கடிச்ச மாதிரி சொரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தாங்க உங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்துல இருக்கணும். வேறு எந்த குப்பைக்கும் இடம் கிடையாது. அது மகனாக இருந்தாலும் சரி, கோச்சிக்காதீங்க, அது மனைவியாக இருந்தாலும் சரி, அது கணவனாக இருக்கட்டும், அது பிள்ளையாக இருக்கட்டும், அது யார் எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும், ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன், ஆண்டவர் இன்னைக்கு அடித்து சொல்கிறேன், நான் தான் உன் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு, எனக்கு அப்புறம் தான் எல்லாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் புரியுது, ஐயோ ஆண்டவரே, விட்டு தோத்துட்டேன் ஆண்டவரே, ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணல, குழந்தை அழுகுதுன்னு ஓடி 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 போய் அதுக்கு சாப்பாடு விட்டுனேன். ஜெபம் பண்ணுற நேரத்தில் பைபிள்னா காலையில் 3 மணிக்கு எந்திரிச்ச உடனே பைபிளை திறந்து முழங்காலில் படிப்பேனே. இப்போ காலையில் என் பையன் தொட்டில் ஆட்டி இருக்கிறேனே ஆண்டவர் 2 மணி நேரம். ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னா என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆண்டவர் தான் இந்த வேலையை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் அது கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இது கொடுத்தாரு, அப்படி என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டு உங்களை கொண்டு போய் வாரமாக உட்கார வச்சுட்டேன். ஆண்டவரே, முதல் இடத்துல இருந்தீங்களா ஆண்டவரே, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல என் மகனை கொண்டு வந்துட்டேனே, என் நேரத்தெல்லாம் அவன் சாப்பிட்டானே, என் ஆராதனை எப்படி இருந்துச்சு, என் ஜெபம் எப்படி இருந்துச்சு, ஆனால் என் மகன் வந்து அந்த நேரத்தில் உட்காந்துட்டானே. ஹல்லேலூயா சொல்ல, ஆட்டாடா என் ஆண்டவர் அவரை நேசிக்க என்னை கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. என் மகனை கொல்ல, என் மகனை சாகடிக்க அவர் கூப்பிடல, என் மகனை வாழ வைக்க அவர் கூப்பிடுறாரு. நான் அவருக்கு வேணுன்றது எனக்கு வருவேன் ஞாபகப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. கண்ணில் ஏறுறது பார்த்தோன்னு இப்போ சொல்கிறான், வேலைக்காரனை பார்த்து என்ன சொல்கிறான், ஹேய் படிங்க, நீங்கள் கழுதையை நிறுத்தி, டேய் ஏன் இதுவரைக்கும் என் முட்டாள்தனமாக இருந்த ஆபிரகாம் செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. முட்டாள்தனமாக யோசிச்ச அந்த கழுதை இங்கே நான் விட்டுறேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சில கவனிங்க, ஆண்டவர் சொல்ல ஒரு சில புத்தினமான காரியங்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தோடு நீங்கள் விட்டுறணும். அது உங்களை ஆண்டவரை நீங்கள் நெருக்கம் ஆராதிக்கிறதுக்கு அந்த நபர் உங்களை முட்டாள்தனமான ஒரு டாங்கி மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு உங்களை தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஆண்டவருக்கும் இருக்க உறவை கட் பண்ணக்கூடிய பவரில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, டாங்கியை நிறுத்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஹலோ டாங்கி நிறுத்துங்க. நீங்கள் டாங்கி இல்லை, நீங்கள் கூட்டு வர டாங்கியை கொஞ்சம் நிப்பாட்டிங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. முதல்ல டாங்கி தான் என்ன பண்ணுறாரு, கழுதை தான் நெல்லுப்பா. முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருந்தேன், முட்டாள்தனமாக நினச்சிட்டேன், ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் எடுத்துவார்னு ஒரு கழுதையை போல் யோசிச்சுட்டேன். கழுதை நெல்லிங்க, பக்கம் வச்சு கழுதை நெல். ஹல்லேலூயா. ஒரு சில கழுதைகளை நான் இந்த வருஷத்தில் என்ன பண்ணுங்க, விட்டுட்டு வந்துடுங்க, வெட்டி விட்டுருங்க, இல்லைன்னா கொன்றுங்க. ஹல்லேலூயா. கழுதையை கொன்றான் நியூஸ் பேப்பரில் வந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. உங்கள் புத்தினத்தை விட்டுருங்க இந்த வருஷத்தோட. முட்டாள்தனமாக அந்த அழுகிறதை எடுத்த உடனே அப்படி அழுகிறது, ஏதாச்சும் ஒன்று திட்டின உடனே இந்த அழுகிறது, இந்த பொய் சொல்லி எடுத்தோன்னா, ஓ இல்லைங்க பசங்க செய்வில்லை, அப்படி இல்லைங்க பசங்க எடுத்தோன்னே இல்லை. இந்த மாதிரி ஒரு சில டாங்கிகளை இந்த வருஷம் வெட்டிடணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், 2024 டாங்கி ஸ்டோரி முடிஞ்சு நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா. டாங்கி மாதிரி நடந்துக்கிறது, டாங்கியை கூட்டிகிட்டு வர்றது, இதெல்லாம் நமக்கு ரிஸ்க்கு. நம்மளே பணம் செலவு பண்ணி, இவனே பணம் செலவு பண்ணி, இவனே என்ன பண்ணான், கழுதையும் கூட்டிகிட்டு வரான். கழுதைக்கு இவன் பாதுகாப்பு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. கழுதையை கட் பண்ணிட்டான். என்ன சொல்றான்? கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். இங்கே சொல்லுங்க, இங்கே ஸ்டாப் ஹியர் சொல்லுங்க, ஸ்டாப் ஹியர். முதல்ல கழுதை, அடுத்து மனுஷங்க. கவனிங்க, முதல்ல உங்கள் புத்தினும், ரெண்டாவது ஒரு சில மனுஷங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு சில மனிதங்களை நீங்கள் அங்கேயோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் அவங்க ரொம்ப தலையிட்டாங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே. அப்படி ரொம்ப அதிகாரம் எடுத்து எங்கே போகிற வர என்ன பண்ணுற, அங்கே போகாத, இதில் பண்ண, அவங்க சர்ச்சுக்கு போகக்கூடாது, அவங்க ஜம்முத்து போட ஸோ அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ண ஒரு சில மனிதங்களை இந்த வருஷம் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு பிளாஸ்ட் போட்டு விட்ருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அது நீங்கள் தான். அவங்க எங்கே மாமா கோச்சிக்குவாங்க, அவங்க எங்கே சித்தப்பா கோச்சிக்குவாங்க, அவங்க எங்கே சித்தி, அப்புறமா அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. வாராட்டி என்ன, ஆண்டவர் உன் வீட்டுக்கு வரமாட்டார். உன் சுற்றி வருவாங்க, உன் சொத்தை வருவாங்க, அத்தை சொத்தை வருவாங்க, ஆனால் ஆண்டவர் வரமாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நீங்களும் எல்லாத்துக்கிட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். யாரா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுக்கு இடையில வர்ற மனுஷங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க லிஸ்ட்டு போட்டு வெட்டி விட்ருங்க. அவங்க கான்ட்ராக்ட் இல்லையே கட் பண்ணுங்க ஆண்டவர் சொல்கிறாரு. ஹே, இவன் தான் உன் வாழ்க்கை நாசப்படுறான். இந்த பையன் தான் 24 மணி நேரம் உனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு உனக்கு இருக்க உறவை அழிக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வேசித்தன ஆவி தான் உன்னை இப்படி பண்ணுது. ஹல்லேலூயா. ஒரு சில நான் சொல்லட்டுமா, ஒரு சில உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பயங்கரமான வேசித்தன ஆவி இருக்கு. அதை பகிரங்கமாக சொல்கிறேன். என்ன பாஸ்டர், என் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லவோ தெரியுமா? அவன் நல்லவளாக இருக்கட்டும், பொல்லாதவளாக இருக்கட்டும், இயேசுவை அறியாத யாருக்குள்ளும் ஒரு பொல்லாத அசுத்த ஆவி இருக்கும், விற்கிறக்கு ஆவி இருக்கும், அதுக்கு பின்னாடி இந்த வேசித்தன ஆவி இருக்கும். நீங்கள் அவங்கள ரொம்ப ஐக்கியம் வச்சுக்கிட்டு இருந்தனால ஆண்டவருக்கும் உங்களுக்கு இந்த ஜெப பலிப்பீடம் உடஞ்சி போச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் பலிப்பீடத்தை என் அநாதை ஸ்நேகத்தால், என் காரணத்தினால மறுபடியும் கட்டி வைப்பேன். ஹல்லேலூயா. உன்னை என் பலிப்பீடத்துக்கு நான் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இந்த வருஷம் உங்களுக்கு புரிஞ்சிடணும். இந்த வருஷம் ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிடணும். இந்த செய்திகளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடணும், இவங்கெல்லாம் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை, அவங்களாம் வெட்டி விடணும்னு உங்களுக்கு தெரியணும். வெட்டி விடணும். சொல்லுங்கள், ஸ்டே ஹியர். யார் வேணா இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மா, புருஷன், மனைவி, பிள்ளை, யாரோ, ஆண்டவர் சொல்ல, ஹே, மனுஷங்களுக்கு உன் லைஃப்பில் ஒரு எல்லையை குறி. ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்கிறது பரிசுத்த ஆவியான நம்மோடு பேசுகிற காரியம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆண்டவர் நெருக்கமாக வந்துடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அநாதை ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தேன், காரணத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. அபிரகாம் சொல்கிறேன், விஷயம் தெரியாத மூடனாக இருந்தேனே, காரியம் அறியாத மூடனாக இருந்தேன், உமக்கு முன்பாக ஒரு மிருகம் போல அழுது 3 நாள் அழுது சலிச்சேன். ஆண்டவர் என் பிள்ளைய ஆண்டவர் கேட்கறாருன்னு நினச்சி அழுது தொலைச்சேன். என் கூட வந்தவங்ககிட்டெல்லாம் உங்களை பற்றி தப்பாக சொல்லிவிட்டேன்.